திருப்பத்தூர் பூமாயி அம்மன் கோயிலுக்கு 25 ஆண்டாக பால்குடம் பூத்தட்டுகள் சுமந்து வந்த பக்தர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து பூச்சொரிந்து வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள பூமாயி அம்மன் கோயிலில் சித்திரை பூத்திருவிழாவை ஒட்டி கணேஷ் நகர் பகுதி மக்கள் 25 ஆண்டாக பால்குடம் பூத்தட்டு சுமந்து வந்து பூமாயி அம்மனை தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் நடைபெறும் இக்கோயில் புகழ்பெற்ற பூத்திருவிழாவை முன்னிட்டு திருப்பத்தூர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடுவர். அதனைத் தொடர்ந்து இக்கோயிலில் வசந்த பெருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டும் பூத்திருவிழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து 10 நாள் விழாவாக நடைபெற்று வரும் பூமாயி அம்மன் கோவில் வசந்த பெருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் பால்குடம், பூத்தட்டுகள், முளைப்பாரி, மதுக்குடங்கள் சுமந்து பூமாயி அம்மனுக்கு படைத்திட்டு அருள் பெற்று சென்றனர். அதன் அடிப்படையில் வசந்த பெருவிழாவின் 3வது நாளாக 25வது ஆண்டாக மேளதாளங்கள் முழக கணேஷ் நகர் பகுதி மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் பால்குடம், பூத்தட்டுகள் சுமந்து புதுக்கோட்டை ரோடு, 4 ரோடு, தேரோடும் வீதி, கண்டனமாணிக்கம் ரோடு வழியாக ஊர்வலமாக வந்து பூமாயி அம்மன் கோயில் வந்தடைந்தனர். பின்பு பக்தர்கள் கொண்டு வந்த பால் உட்பட 16 வகையான திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பின்பு சிறப்பு அலங்காரத்தில் தோன்றிய பூமாயி அம்மனுக்கு பூக்களால் பூச்சொரிதல் நடைபெற்றது. அதன் பின்பு தீபாராதனை காட்டப்பட்டது. அம்மனுக்கு படைக்கப்பட்ட பூக்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டன. என்ன உட்காந்துருக்கமா உட்காந்துருக்கமா நீங்க உட்காந்துருங்க, உங்களுக்கு தேடி வருவாங்க. போயிட்டே இருக்க கொஞ்சம் தள்ளி இல்லைங்க. Thank you.